ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். ஒரு 400 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்தால் என்ன ஆகும்? 150 கிலோமீட்டர் வேகத்தில் உங்களை தூக்கி போட்டால் நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? சுப்பிரமணியபுரம் படத்தில் ஜெய் சொன்ன டைலாக் மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அது என்ன டைலாக்னு வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஊஞ்சல் ஆடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச விஷயம், ஜாலியாகவும் கூட இருக்கும். ஆனால் கொலராடோ அப்படிங்கிற பகுதியில் கிளென்வுட் கார்விங் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வேறு லெவலில் இந்த ஊஞ்சலை செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஊஞ்சலோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் கெனான் ஸ்விங். 2010 தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில். ஸோ இந்த ரைடை பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் ஃபுல்லாகவே ஹைட்ராலிக் ப்ரெஷர் மெக்கானிசமில் ஒர்க் ஆகி ஸ்விங் பண்ணும். இதோட ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, கொலராடோ ரிவருக்கு மேலே கிட்டத்தட்ட 1300 அடி உயரத்தில் இருக்கிற மலை மேலே இதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் ரைட் போகிறீங்கன்னா இதோட மேக்ஸிமம் ஆங்கிள் ஆஃப் மோஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 122 டிகிரி வரைக்குமே ரொட்டேட் ஆகும். பட் இந்த ரைடில் சம் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஹார்ட் பேஷன்ஸ் அண்ட் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களாம் இந்த ரைடில் போக அலோடு கிடையாது. ஏன்னா இதோட உயரம் கிட்டத்தட்ட ரொம்பவே அதிகம். அடுத்து 4th பிளேஸில் இருக்கிற ரைடு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச். அது என்னென்னா, வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம டாப் 5 இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுவும் நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே இது எல்லாமே பண்ணி முடிச்சிருங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ரைடு பேர் தான் 2 எக்ஸ்ட்ரீம் ரைடு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பெண்டுலும் ரைடில் போயிருப்போம், இல்லை பார்த்துருப்போம். ஒரு சைட்லேருந்து ஆனால் இன்னொரு சைடில் ஸ்பீடாக கொண்டு வந்து ரிட்டர்ன் பேக் சைடில் ஸ்பீடாக கொண்டு வரும். ஆனால் துபாயில் இருக்கிற இந்த 2 எக்ஸ்ட்ரீம் ரைடு பார்க்கவே வேற லெவலில் இருக்குது. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இதில் போனீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்பவே இது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ இந்த ரைடு டோட்டலாகவே 360 டிகிரி வரைக்குமே தலை கீழே சுற்றி அடிக்கும். பாடே பார்க்குறப்பே பயங்கரமாக இருக்குது. இதில் போனால் வயிறு காலெலாம் கூசும் போல். ஸோ யாரெல்லாம் துபாயில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் துபாய் போகிறீங்களோ, கண்டிப்பாக இந்த ரைடை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக சின்ன பிள்ளைங்க, ஹாட் பேஷன்லாம் இந்த ரைடில் போகாதீங்க. ஸ்லிங்ஷாட், இதுக்கு தமிழில் பேர் எப்படி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வச்ச பேர் என்னென்னா இழுத்த அடி செத்து மடின்னு தான் பேர் வைக்கணும் போல். ஏன்னா இது ரொம்பவே டேஞ்சரான ரைடும் கூட. இதில் 2 பேர் மட்டும்தான் ஒரு ரைடில் போக முடியும். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி மிட்வேல இருக்குது. இந்த ஸ்லிங்ஷாட்டில் 720 ஸ்ப்ரிங், அதாவது இதுக்குன்னே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட ஸ்ப்ரிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜெமினியில் இருக்கிற ஸ்லிங்ஷாட்டோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா 236 அடி வரைக்குமே ஹைட்டில் இருக்கும். ஸோ இதில் ரைடு போகிறீங்கன்னா உங்களை இன்னும் ஹைட்டாக 360 அடி வரைக்குமே மேலே கொண்டுட்டு போகும். ஆனால் சும்மா நார்மலாக போகாதுங்க, கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வேகத்தில் சடனாக மேலே தூக்கிட்டு போகும். இதில் போகிறவங்கள நிறைய பேர் டக்குன்னு மயங்கிடுவாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பீடில் மேலே போகிறப்ப ஹார்ட் பீட் சடனாக குறைஞ்சி பிளட் ப்ரெஷர் லோ ஆகிடும். நிறைய லவ்வர்ஸ்க்கு இந்த ஸ்லிங்ஷாட் ரைடில் பிரேக்கப் கூட இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். பட் என்னதான் ஜாலியான ரைடாக இருந்தாலும் ஃப்ரான்ஸில் 2 பொண்ணுங்க இதில் ஏற்பட்ட ஆக்சிடெண்ட்டில் 2015 இறந்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறையவே சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரைடு போகிறீங்கன்னா இதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும்னா $20 வரைக்கும் செலவாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ரைடில் போகிறீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ண ஃபுட்டேஜ் அந்த ஸ்லிங்ஷாட் கம்பெனியை உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஃபுட்டேஜுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் $20 வரைக்குமே செலவு பண்ணணும். ஹியூமன் ட்ரிபிள்செட் சமீப காலமாக நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்ப கால கட்டத்தில் போரில் பெரிய அரண்மனை அண்டு பெரிய படைகளை அழிக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டாக இதோட மெக்கானிசமை கல்லுக்கு பதிலாக மனுஷங்களை பயன்படுத்துகிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் சேஃப்டின்னு ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் இந்த ட்ரிபிள் ஷெட் நம்மளை தூக்கி போட்டுடுச்சுன்னா ஏரில் நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 300-350 அடி வரைக்குமே தூரமாக ட்ராவல் பண்ணி ஒரு சேஃப்டி நெட்டில் விழுவோம். ஸோ இந்த மிஷனுக்கும் சேஃப்டி நெட்டுக்கும் இடையில எந்த ஒரு பாதுகாப்பான எந்த விஷயம் எதுவுமே கிடையாது. சேஃப்டியாக நம்ம போய் சேஃப்டி நெட்டில் விழுகிறது மட்டும்தான் ஒரே விஷயம். பார்க்குறதுக்கு கிறுக்குத்தனமான ரைடாக இருந்தாலும் இது வரைக்கும் யாருக்குமே இதில் எதுவும் ஆகலை, எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கலை. ஆனால் இந்த ரைடு ரொம்பவே டேஞ்சரான ரைடும் கூட. ஸோ இப்போ ரீசெண்டாக துபாயில் கூட இந்த ஹியூமன் ட்ரிபிள்செட் ரைடு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் துபாயில் இருக்கீங்களோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ரைடு பேர் தான் கைரோ ட்ராப் டவர். இந்த டவரோட ஹைட் 230 அடி, அதாவது 70 மீட்டர் வரைக்குமே இதோட ஹைட் இருக்கும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் சியோல் அப்படிங்கிற பகுதியில் லோட்டி வேர்ல்டு தீம் பார்க்கில் இது இருக்குது. இதில் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட இஷ்ட கடவுளை வேண்டிக்கிட்டு ஏறுங்க. ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஏறி உட்காரத்துக்கு முன்னாடி நல்லா யோசித்து ஏறுங்க. ஏன்னா இன்ட்ரோவில் நான் சொன்ன மாதிரி ஜெய் டைலாக்கு இந்த ரைடர் தான் யூஸ் ஆகும்.
இதில் ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த டயலாக்கை நீங்கள் சொல்லுவீங்க. அது என்ன டயலாக்னா, பரமா சாவு பயத்தை காமிச்சிட்டாங்க பரமா அப்படிங்கிற டயலாக் தான். இது எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குன்னா வீடியோவில் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது அழகாக மேலே தூக்கி போட்டு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு கீழே போட்டு இன்னும் கீழே டவுனாக கொண்டு போகுது. ஸோ பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த 5 டேஞ்சரான ரைடு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்ட் 1 மட்டும்தான். இதுக்கப்புறம் பார்ட் 2 கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணும். இன்னும் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு அது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நன்றி, வணக்கம் மக்களே.